Hi da boys, so welcome back to another video. So yeah, finally வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரின்னு தெரில எல்லா மாதிரியும் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக மைக்கோட அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி. பட் எந்த மாதிரியுமே பண்ணாலும் என்னால் வந்து 100% சொல்கிறேன். ஸோ முடியல. அதனால் ஃபுல் ட்ரை பண்ணிட்டேன். அந்த மைக் அவங்க கொடுத்த மைக் வச்சு பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் ப்ரிஃபர் பண்ணதே ஓகே மைக் தராங்க, அவங்க அஃபிஷியலாக மைக் தரதே வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்காருங்க ப்ராஜெக்ட் 15 சொல்லிட்டு யூடியூப் சேனலு. ஸோ நம்ம ரீசெண்டாக அவர் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூடியூபர் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணார் இன்ஸ்டாவில். நான் சூப்பராக இருக்குது இப்போ வீடியோ மாசா பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, அவர்கிட்ட தான் நான் எல்லா டவுட்ஸுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ யா, ஃபைனலி அவரும் வந்து ஐ தான் வச்சுருக்காரு, OnePlus தான். ஸோ அதில் வந்து அவரது பார்த்தேன், அவ்வளோ கிளியராக இருக்குது ஆடியோ. ஸோ யா, என்னென்னு தெரியல கைஸ், நானும் என்னவோ பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை மைக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு கேமராவுக்கு கேப் கொடுத்துருக்காங்க, எனக்கு கேப்பே கொடுக்கல. மேபி இது வந்து யாராவது வாங்கியிருந்து ரிட்டன் போட்ட இதுவாக இருக்கலாம் மேபி. யா, ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கேமரா ஒர்க் ஆகுது, பேட்ரி சொல்லிக்கிற அளவுக்கு தாங்கலை, பட் ஆனால் நல்லா தாங்குது கைஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு 20 to 30 மினிட்ஸ்லாம் நான் ஈஸியாக வீடியோ எடுத்துடலாம். ஏன்னா என்னோடய ஸ்டோரேஜே அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கு எனாஃப்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதே ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ எஸ்எஸ்டி இருக்குது நம்மக்கிட்ட, 2 TB கிட்ட இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐஃபோன்லேயும் செட் ஆகுது, ஆண்ட்ராய்ட்லேயும் செட் ஆகுது. அதனால் உங்களுக்கு விலாகில் மற்ற வீடியோஸ்லாம் நான் ஐஃபோனில் எடுத்துருவேன், அதை அப்படியே அங்கே ஸ்டோரேஜ் பண்ணிடுவேன். ஸோ ஒன்லி பைக்கில் ட்ராவல் பண்ணுற வீடியோ மட்டும் இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆடியோ நான் வந்து தனியாக தான் கொடுக்கணும் போல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இதுக்கு ஏதாவது பெட்டர் சொல்யூஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மேபி நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோவை தூக்கி நான் இதில் போடணும். இல்லைனா புது மைக்கு தான் வாங்கி ஆகணும். எனக்கு புது மைக் என்ன மைக் வாங்குறது இல்லை, ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. யாருக்காவது மோட்டோ வ்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது புது பைக் வாங்கணும், சாரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எந்த மைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இதில் டைப் சி இருக்குது, அது ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். இதில் டைப் சி மைக் தான் போட முடியும். என்ன தான் சொல்கிறது, ஃப்யூச்சர் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு டைப் சிபிக்கு அடாப்ட் ஆகிறதா, இல்லைனா டைப் சிபி கொடுத்துட்டாங்க அதுக்கேற்ற மைக் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறதா, இதில் ப்ளூடூத் போட முடியுமான்னு தெரியல. எனக்கு என்ன 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 நடக்குதுன்னே ஒன்றும் புரியல மக்களே. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வாங்குகிறோம், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது. பட் வீடியோ குவாலிட்டி சொல்லி ஆகணும் இதை பற்றி. வீடியோ குவாலிட்டி ஐ சாட்டிஸ்ஃபைட். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஆஃப்டர் எடிட்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது. ஸோ ஒர்த்து தான். ஒரு 10Kக்கு நீங்கள் கோப்ரோ அளவுக்கு வாங்குறதுக்கு ஒரு 50,000 40,000 செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10Kல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ குவாலிட்டி பக்காவாக இதில் இருக்குது. நைட் விஷன்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். நைட் விஷன்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியல. வீடியோ பார்க்குறேன், நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் நைட் வீடியோ ஓகேவா அப்படின்றது. பட் டே வீடியோவில் நான் பார்க்கும் போதே தெரியுது ஆப்வியஸாக இது இந்த ப்ரைஸிங்க்கு இவ்வளோ கொடுக்குறது பெரிய விஷயம். எஸ்எஸ்டி வந்து நிறைய பேர் சொன்னாங்க U3 30 யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நானும் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன், இதெல்லாம் ChatGPTலாம் கூட கேட்டேங்க, இந்த எஸ்டி கார்டு போட்டால் வேலை செய்யுமா. நான் அது வேலை செய்யாதுன்னு சொல்லிடுச்சு. கடைசியில் பார்த்தா நான் லோக்கலில் ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எஸ்டி இருக்குது, 8 GB இது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு கடை வச்சிருக்காரு. ஸோ அதில் அங்கேருந்து வாங்கினேன். ஸோ அங்கே அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன், அது யூஸ் ஆகுதுங்க, சப்போர்ட் ஆகுது, ரெக்கார்டும் ஆகுது, 5Kலே ரெக்கார்ட் ஆகுது. பட் என்னென்னா டியூரேஷன் கம்மியாக இருக்குங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. டியூரேஷன் வந்து 12 மினிட்ஸ் இதெல்லாம் இருக்குது 5Kல ரெக்கார்ட் பண்ணால். பட் நம்ம நண்பர் என்ன சொன்னார், 180ல் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு. நான் 180ல் போட்டு பார்த்தேன், அரௌண்ட் 24 மினிட்ஸ் வருது. போதுமே, நம்ம ஒரு வீடியோவே 24 மினிட்ஸ் தான். அதுக்கு நம்ம ஃபுட்டேஜ் எப்படி ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2 ஹவர்ஸ் எடுப்போமா. 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது எடுப்பீங்க. ஸோ அதுக்கு மேலே முடியாது. ஸோ 2 ஹவர்ஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணாவே ஒரு 20 மினிட்ஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 ஹவர்ஸ்க்கான பேக்கப் என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் மனசே உடஞ்சிருச்சுங்க. ஐஃபோன் பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க, நம்ம ஃபோனை கீழே வந்து பின்னாடி உடஞ்சிச்சு கரெக்டாக. ஆனால் இதில் ப்ளஸ் ஒரு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லது என்ன கெட்டது என்னன்னு கேட்குறீங்களா. ஸோ ஐஃபோன் கீழே விழுந்து கேமராவுக்கு பக்கத்தில் உடஞ்சதே தவிர கேமராவில் உடையில. அது வரைக்கும் கொஞ்சம் தப்பிச்சுட்டா சாமின்னு சொல்லிட்டு பாக்கெட் ஓட்டேன். நான் என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, டே ஷிஃப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நைட் ஷிஃப்ட்டோட விலாகை பாருங்கள். ஸோ நைட் ஷிஃப்ட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது. ஆக்சுவலாக இங்கே லோ லைட்டிங் தான், இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதிலே எப்படி இருக்குன்றது செக் பண்ணுங்கள். அந்தளவுக்கு லைட்னிங் வந்து இங்கே இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு அரௌண்ட் லைட்டிங் இல்லாமல் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸில் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பெட்டர் டு திஸ் ப்ரைஸ் அளவில் சொல்கிறேன்.
கொஞ்சம் இங்கிலீஷ், தமிழ், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹிந்திலாம் வந்து மாற்றி மாற்றி பேசுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம சேனல் இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வந்து கீழே யூபிஐ லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் பே பண்ணலாம் ஐடி. ஸோ நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி. ஆக்சுவலாக நான் ட்ரிப் பிளான் பண்ணதே வந்து 40K. ஸோ அது அவ்வளோதான் நான் பட்ஜெட் சோலோ பிளானிங் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வரைக்குமே எனக்கு அரௌண்ட் 20K செலவாயிடுச்சு. இன்னும் நம்ம பைக் சர்வீஸ் பண்ணல. பைக் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுவே எவ்வளோ போகணும்னு தெரியல. அதுக்கப்புறம் சின்ன சில்லறைகள் விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் இன்னும் டென்ட்டு வாங்கவே இல்லை. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டென்ட்டு வாங்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷனில் இருக்குது. அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். தென் அகைன் வேறு எதுவும் நான் இப்போதைக்கு வாங்குறதா இல்லை. ஸோ ஓவராக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நம்ம வேறு எதுக்காவது செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் அப்கிரேட் பண்ணணும் இல்லை. ஸோ அப்கிரேட் ஓரளவுக்காச்சும் டீசெண்டாக எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். மேபி பார்ப்போமே எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் பார்த்துருக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க கைஸ் ஹெல்மெட் போட்டாவே. அதுவும் ஹெல்மெட் போட்டு கேமரா வச்சா இன்னும் மோசமாக வியர்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரில் ஹெல்மெட் போட்டு சுற்றினாவே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது கேமரா வச்சுட்டு போனால் இன்னும் மோசம், சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ யா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து டப் பண்ணி தான் வீடியோ போட போகிறேன். வேறு வழி இல்லை. ஸோ மைக் எப்போ புதுசு வாங்கணும் அப்போ மைக் வச்சு அதில் ஆடியோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வீடியோஸ் வந்து மைக் வச்சு பேச முடியும். மற்ற எல்லாம் டப்பிங் தான். உங்களுக்கு இந்த இது ஓகே அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஸோ மச்.